ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ப்ராக்டிஸ் ஹென்னா கோன் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லி தரப்போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹென்னா வந்து நம்ம கைக்கு வச்சா ஸ்ட்ரெயின் பிடிக்காது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்கு மட்டும் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா அதுக்கு இந்த ஹென்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு க்ளீன் பவுலு, 3 ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடர் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ வீடியோ உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறேன். அடுத்தது 3 ஸ்பூன் அளவு ஹென்னா பவுடர் எடுத்தோம். அதில் பாதி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். சர்க்கரை வந்து அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு நல்லா கொடுக்குன்றதுனால தான் சர்க்கரை எடுத்துக்கிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடர், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கணும். அடுத்தது நான் தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியும் இருக்கக்கூடாது, கம்மியும் இருக்கக்கூடாது. ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இது கூடவே 2 சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி, இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இது வந்த உடனே நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி வச்சிடணும். உங்ககிட்ட அந்த க்ளிங் ஷீட் இருந்ததுன்னா அது போட்டு மூடி வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை. ஸோ சாதா கவர் போட்டு தான் நான் வந்து செலஃபன் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இப்போது ஒரு 12 ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி போகிறேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா அந்த டை ரிலீஸ்லாம் வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போவும் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கை விடாமல் நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் இப்போ வந்து இந்த ஹென்னா போடுறதுக்கு வந்து கோன் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த கோன் எடுத்து நான் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் தொட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளூயண்ட்டாக மெஹந்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக வரும். இப்போ கோன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோனில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ இந்த மிக்ஸ் பண்ண ஸ்பூன் வச்சே நான் எடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். நம்ம நிறைய பண்ணோன்னா நம்ம பிளாஸ்டிக் கவரே கோன் மாதிரி இருக்கும், அதில் போட்டுட்டு நம்ம இந்த கோனில் எடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தான்றதுனால இந்த ஸ்பூன்லேயே எடுத்து போட்டுக்க போகிறேன். ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, தேவையான அளவுக்கு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கவரை வந்து நல்லா டைட்டாக வந்து செலஃபன் டேப் போட்டு ஒட்டிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த கோன் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா நான் அப்புறமா போடுறேன், கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அதுவும் இதோடு சேர்த்து போட்டால் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ இப்போ கோன் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நான் டைட்டாக வந்து டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், நான் சூப்பராக வந்து மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ண கோன் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து நான் இப்போ இந்த பின் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த லாக்கை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எப்படி ஃப்ளூயண்ட் இருக்குன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் என்னோட ஓனாக எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒன்று நான் பண்ணணும், நான் செய்யணுன்றதுக்காக தான் நான் வந்து இது ரெடி பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ. தேவைப்படுறவங்க பார்த்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.